மேம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு ஃபேட்டி லிவர் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி மேம்? ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் அப்படின்றது தே கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். இப்போ ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அது எப்படி மேம் டயக்னோஸ் பண்ணுறது? ஃபேட்டி லிவர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெருசாக சிம்டம்ஸ் வெளியில் தெரியாது, உங்களுக்கு பெயின் எதுவுமே காஸ் பண்ணாது. அப்போது ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும்? கண்டிப்பாக வரும். மேம் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு ஃபேட்டி லிவரை மேனேஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். Welcome to Dr. Aishwarya's Wellness Code, where we decode your health naturally. I am Dr. Swati. இப்போலாம் ஃபேட்டி லிவர் தின் பீப்புள், டீடோட்டலர்ஸ் அண்ட் ஈவன் யங் அடல்ட்ஸை கூட வந்து அஃபெக்ட் பண்ணுது. இது ரீசெண்டாக ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அண்ட் இதை நேச்சுரலாக எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி செஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹாய் மேம், ஃபேட்டி லிவர்னால் என்ன மேம்? ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நம்மளுடைய லிவர் மேலே ஒரு லேயர் ஆஃப் ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது, பட் லேட்டர் ஸ்டேஜஸில் உங்களுக்கு வந்து லிவரோட ஃபங்க்ஷன்ஸில் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு ஜெனரலிஸ்டமாக ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேட்டி லிவர்னு எடுத்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக்ஸ். அவங்க ரெகுலர் ஆல்கஹால் ட்ரிங்கிங் இருக்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷனை வந்து ப்ரெசிபிடேட் பண்ணும். இல்லை இன்னொரு டைப்பும் இருக்குது, நான் ஆல்கஹாலிக் இல்லைனா மெட்டபாலிக் டைப் ஆஃப் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அப்போது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வருமா? கண்டிப்பாக வரும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்கஹாலிக் டைப் ஆஃப் ஃபேட்டி லிவர் இல்லைனா அது மெட்டபாலிக் டைப்புன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதவங்களுக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் தான். சாப்பிட்ற ஃபுட்டு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய எக்ஸசைஸ் பார்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வர்றது தான் வந்து இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, நான் வந்து ட்ரிங்கே பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் என்னோடய லிவர் ஏன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரிங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம அதை சுற்றி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃபேட்டி லிவர் வருது. மேம், இப்போலாம் பார்த்தோன்னா ஃபேட்டி லிவர் வந்துட்டு ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. இது ஏன் மேம்? ஒன் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். நம்மளுடைய பாடிக்குள்ளே அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வந்து டேமேஜ் நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வரும். நம்பர் 2, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, நிறையா வெளியில் சாப்பிட்றது, லேட் நைட் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்னால உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஒரே இடத்துல ஒரு 8 to 9 hours நீங்கள் உட்காந்தே வேலை பார்க்கறது, ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லை, ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வரும். ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, ஸ்ட்ரெஸ் நிறையா எடுத்துக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னாலுமே இன்டர்னலி ஆல் திஸ் வில் அஃபெக்ட் யுவர் மெட்டபாலிசம். ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து வருது. மேம், இப்போ ஃபேட்டி லிவர் இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு எப்படி மேம் ஸ்டார்ட் ஆகிறது தெரியும்? லைக் வார்னிங் சைன்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன். ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஃபேட் டெபாசிஷன் ஆகும் உங்களுடைய லிவரில். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லிவர் இஸ் த ஒன்லி ஆர்கன் தட் கேன் ரீஜெனரேட் இட் செல்ஃப். அதாவது அதுலேருந்து நீங்கள் ஒரு போர்ஷனை கட் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு அது திருப்பி ரீஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஃபுல் ஃபங்க்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் லிவர். லிவரோட இந்த சூப்பர் பவர்னால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக அந்த ஃபேட் டெபாசிஷன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பெருசாக வெளியில் வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு தெரியாது. திஸ் கேன் கோ ஆன் ஃபார் இயர்ஸ் வித்தவுட் எனி சிம்டம்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, லிவரில் வந்து பெயின் ரிசெப்டார்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் உங்களுக்கு பெயின் வந்து பெருசாக வெளியில் தெரியாது. இதுக்கு வந்து ரொம்ப மைல்டு வார்னிங் சைன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து அதை இக்னோர் பண்ணுறதுக்கு இல்லை வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயர்ட்னஸ் இருக்கலாம், ரொம்ப ரெஸ்ட் எடுத்தாலுமே எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸ்லீப்பில் சேஞ்சஸ் இருக்கலாம், பிரெயின் ஃபாக் இருக்கலாம், இரிட்டபிலிட்டி இல்லைனா அப்பிடைட்டில் சேஞ்சஸ், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும் ஏர்லி ஸ்டேஜஸில். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் போகும்பொழுது உங்களுக்கு வந்து நாசியா, அதாவது கொமட்டல் இருந்துகிட்டே இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கும், கால் வீக்கமோ இல்லை வந்து வயிறை சுற்றி வீக்கமோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வயிறை சுற்றி அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வயிறை சுற்றி உங்களுக்கு வந்து வயிறு போட்டுகிட்டே போகுது, வயிறை சுற்றி ஃபேட் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒல்லியாக இருந்தால் ஃபேட்டி லிவர் வராதா மேம்? ஏன் வராது? கண்டிப்பாக வரும்.
நீங்கள் ஒல்லியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள சேஞ்சஸ் நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒல்லியாக இருந்து நிறைய பேர் ஒல்லியாக இருக்கிறவங்க பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் போடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. இதனால் அவங்க நிறைய சுகர் எடுத்துக்கிறது, நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸு நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாமல் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபேட்டி லிவர் வரதுக்கான ரூட் காஸ் என்ன மேம்? ஸோ ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் டிஸ்ட்ரப்ஷன் தான் வந்து ஃபேட்டி லிவரை காஸ் பண்ணுது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய சுகர் வந்து உங்களுக்கு மசில்ஸ்க்கு, செல்ஸ்க்கு இங்கெல்லாம் போய் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய சுகர் வந்து லிவரில் வந்து கிளைக்கோஜனாக வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இது எல்லாமே பண்ணுறது வந்து இன்சுலினோட வேலை. இப்போ நிறைய நீங்கள் சாப்பிடும்போது, நிறைய சுகரி ஸ்டஃப் சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா இந்த சுகர் லெவல் வந்து பிளட்ல ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்சுலினும் ஜாஸ்தி செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இது ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு அப்படின்னா பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகிடும். அதாவது இன்சுலின் செக்ரீட் ஆகும், பட் இருந்தாலும் பாடினால அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய சுகர் வந்து நம்ம பிளட்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது பாடி வந்து ஃபேட்டாக வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இது என்னைக்காவது தேவைப்படும், ஓகே பாடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க போல் அதனால தான் இவங்க நிறைய சாப்பிட்றாங்க, ஸோ என்னைக்காவது இது தேவைப்படும் அப்படிங்கும்போது அதை ஸ்டோர் பண்ணி வச்சு. சுகர் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகாது, ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். இந்த ஃபேட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறை சுற்றி ஃபேட் போடுறதா இருக்கட்டும், லிவர் மேலே ஃபேட்டி லேயர் படியறதா இருக்கட்டும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லிவர் மேலே படியறது வந்து ஃபேட், நம்ம சாப்பிட்ற அந்த கொழுப்பு படியறது கிடையாது. சுகர் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிறது தான் இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான ரீசனே. மேம், அப்போ ஆயிலி ஃபுட்ஸை விட சுகரி ஃபுட்ஸ் தான் வந்துட்டு ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா? கண்டிப்பாக. நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா நான் வந்து கீ சாப்பிட மாட்டேன், நான் வந்து சீஸ்லாம் சாப்பிட மாட்டேன், பன்னீர் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் எனக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி வந்து சுகர் தான் இங்கே மெயின் கல்ப்ரிட்டு. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சுகர் பார்த்திங்கன்னா நம்ம லிவரில் தான் மெயினாக மெட்டபாலைஸ் ஆகும். ஸோ இன்னும் ஹை ரிஸ்க் தான் நம்ம சொல்லணும். ஸோ ஃப்ரக்டோஸ் எதுலலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதுவும் குறிப்பாக இந்த வெயில் சீசனில் வந்து நிறைய பேர் வந்து அது ரெகுலராகவே கன்சியூம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மேஜரான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய சுகர்னு சொல்லணும்னா நம்ம சாக்லேட்ஸு, கேக்ஸு, பேஸ்ட்ரீஸ் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் இந்த பஃப்பு, சமோசா, பரோட்டா இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. மேம், அப்போ ஃபேட்டி லிவருக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அண்ட் எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் மேம்? அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் தட் இஸ் ஸ்வீட் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, பனவெல்லமாக இருந்தாலும் சரி, எனி டைப் ஆஃப் சுகர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்வீட்ஸு, சுகரி ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸி ஃபுட், அதாவது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் திங் வந்து டீப் ஃப்ரைடு ஆயிலி ஃபுட்ஸு, நிறைய ஆயில் போட்டு செய்கிறது. இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து அந்த ஆயில் இருக்கும், அந்த பிளேட்டில் அப்படியே அந்த ஆயில் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. முக்கியமாக இந்த ஃபுட்ஸ் எதையுமே வந்து ஈவினிங்க்கு மேலே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வர ஸ்நாக்ஸ், நீங்கள் என்ன தான் இந்த லேஸ் சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு முறுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. காரமாக தானே இருக்குது, சால்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பட் அங்கே வந்து ஹிடன் சுகர் இருக்கும். கண்டிப்பாக வந்து அதில் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை விட இன்னும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணக்கூடிய இந்த ப்ரோட்டீன் பார்ஸ், கிரானுலா பார்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ்லாம் இருக்கும், டயட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளேவர்ட் யோகர்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹிடன் சுகர் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஹெல்த்தியாக அட்வர்டைஸ் பண்ணப்பட்டாலுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக என்ன மாதிரி ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்ஸ் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இதில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய ஆயில் கன்சப்ஷன். அதே மாதிரி 2-3 ஆயில்ஸை நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். அதாவது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் குக்கிங்க்கு வந்து நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், பொரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பிளெண்டடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஆயிலை வந்து ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை அதை ஹீட் பண்ணி நீங்கள் பொரிக்கிறதோ இல்லை குக் பண்ணுறதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிலை வந்து ரீஹீட் பண்ணும்பொழுது அந்த ஆக்சிடேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். இது திருப்பி நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆயிலை வந்து ரீஹீட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது
ஆல்வேஸ் பெட்டர். ஸோ லிவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். அதை நம்ம ரெகுலர் டே டு டே குக்கிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். ராவாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். அதே மாதிரி பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே உங்களுடைய டெய்லி ஃபுட்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து கீழாநெல்லியில் வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஸோ எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், காஃபி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னடா காஃபி குடிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. காஃபி வந்து பிளாக் காஃபியாக நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து பயங்கரமாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறைச்சி உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனை கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சுகர் இல்லாமல், பால் இல்லாமல் பிளாக் காஃபியாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மேம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு ஃபேட்டி லிவர் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்படி மேம்? ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் அப்படின்றது தே கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருக்கோம், அது லாங் டேர்மில் இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் கார்டிசாலோட லெவல்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கார்டிசால் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா பாடியில் இன்ஃப்ளமேஷன் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். ரெண்டாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக டெவலப் ஆகும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால மறுபடியும் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் காஸ் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா மோர் ஆஃப் சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் நம்மளுக்கு இருக்கும். சிமிலர் டு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ்க்கு சிமிலராக தான் நம்மளுக்கு இருக்கும். ஒரு நாள் நம்மளுக்கு தூங்கல அப்படின்னாலும் நம்ம ரொம்ப கிராங்கியாக, நம்ம வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கும். த சேம் கோஸ் வித் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ. அதே மெக்கானிசம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லேட் நைட் தூங்குறது. இந்த 11 to 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து கேல் பிளாடர் அண்ட் லிவரோட டைம், நம்மளுடைய ஆர்கன் கிளாக் படி. இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லிவரும் கேல் பிளாடரும் ஒர்க் பண்ணும். நம்மளுடைய பிளட்டை பியூரிஃபை பண்ணி நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு இது ஒர்க் பண்ணும். இந்த சமயம் நீங்கள் முழிச்சிருந்தீங்க அப்படின்னா அகெயின் யூ ஆர் ஸ்டாப்பிங் தெம் ஃப்ரம் ஒர்க். உங்களுடைய லிவரை நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் நீங்கள் தடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவுமே வந்து ஃபேட்டி லிவர் காஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசனாக இருக்கும். இப்போ ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அது எப்படி மேம் டயக்னோஸ் பண்ணுறது? ஃபேட்டி லிவர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெருசாக சிம்டம்ஸ் வெளியில் தெரியாது, உங்களுக்கு பெயின் எதுவுமே காஸ் பண்ணாது. அதனால் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டயக்னோஸ். ரொட்டீனாக நீங்கள் பிளட் செக்அப் வேறு எதுக்காவது இப்போ இயர்லி மாஸ்டர் செக்அப் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு செக்அப் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது தான் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இது எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மூலிமா நம்ம பண்ணலாம். பிளட் டெஸ்ட்டில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து இதோட என்சைம்ஸ் ஏஎல்டி, ஏஎஸ்டி இந்த மாதிரியான என்சைம்ஸோட எலிவேஷன் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம வந்து லிவரில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அல்ட்ராசவுண்ட் நம்ம பண்ணுறது மூலிமாவும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போகும்பொழுது ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்பொழுது தான் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வரும். ஸோ அப்படி தான் டயக்னோஸ் பண்ண முடியும். சிடி, எம்ஆர்ஐ, ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பயாப்சி வரைக்கும் கூட நம்மளுக்கு டெஸ்ட் இருக்குது. மேம், இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2லாம் இருக்குது. இந்த ஸ்டேஜிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். ஃபேட்டி லிவரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. கிரேட் 1 அப்படிங்கிறது இட் இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் தி கண்டிஷன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த சிம்டம்ஸும் இருக்காது, உங்கள் லிவர் ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்கும். நீங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டே பண்ணிங்கனாலும் உங்களோட என்சைம்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஸோ கிரேட் 2 ஃபேட்டி லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் சிவியர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேஜ் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோட்டிக் ஸ்டேஜ், ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ஃப்ளேம் ஆகிருக்கும், ஃபேட் டெபாசிஷன் மட்டும் இல்லாமல் லிவரில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஒரு இடத்துல அடிபட்டு அது ஃபாலோ ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஹீல் ஆகும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்குலாம் வந்து ஒரு ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு லிவரில் இன்ஃப்ளமேஷன் நடக்கும்பொழுது ஒரு ஸ்கார் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபைப்ராட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லிவர் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இழக்க ஆரம்பிக்கும். இதோட மோஸ்ட் சிவியர் ஸ்டேஜ் அப்படின்னு போகும்போது சிராட்டிக். ஃபுல் லிவருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ லிவர்னால எந்த ஒர்க்குமே அதால் பண்ண முடியாது, மெட்டபலைஸ் பண்ண முடியாது, டீடாக்ஸ் பண்ண முடியாது, பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ண முடியாது, எதையுமே அதனால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம கடைசியில் லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் வந்து ஒரே தீர்வாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபேட்டி லிவரோட ஒரு கிரேடிங்னே சொல்லலாம். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கிரேட் 1 இல்லை கிரேட் 2 இருக்குது அப்படின்னா இப்போவே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. மேம், ஃபேட்டி லிவரை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஸோ நீங்கள் கிரேட் 1ல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும் ஃபேட்டி லிவரை. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றுறது மூலிமா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். கிரேட் 2ல் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. வி கேன் ஸ்டில் ட்ரை. ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டில் உங்களுடைய எக்ஸசைஸ் பேட்டர்ன் வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே
ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டேஜ் 3 போயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அங்கேருந்து ப்ராக்ரெஷன் தான் நடக்குமே தவிர யூ கேன் ஈவன் ட்ரை டு அந்த டிசீஸ் ப்ராக்ரெஷனை வேணால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி சிராட்டிக் ஸ்டேஜ்க்கு தான் போகும். மேம் ஃபேட்டி லிவரை அக்யூபஞ்சர் கான்செப்ட் படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். அக்யூபங்க்சர் கான்செப்ட் படி நம்ம பார்த்தோன்னா இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னாலே நம்ம வந்து லிவர் எனர்ஜி தான் டவுனாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அப்படி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளீன் எனர்ஜி தான் அஃபெக்ட் ஆகும். இட் மோஸ்ட்லி கோயின்சைட்ஸ் வித் தி காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸு, நீங்கள் சாப்பிட்ற சுகரி ஸ்டஃப்பாக இருக்கட்டும், க்ரீஸி ஃபுட்ஸு, நிறைய இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது மூலிமா, கோல்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது மூலிமா நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்ப்ளீன் எனர்ஜி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ளீன் எனர்ஜி அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே பாடியில் வந்து அந்த டேம்ப்னஸ், அந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணல, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கும், டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், நிறைய ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக லிவர் எனர்ஜியும் டவுன் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் அஃபெக்ட் ஆகிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து இது ஃபேட்டி லிவர் கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுரும். நாட் ஜஸ்ட் ஃபேட்டி லிவர், இது வந்து இன்டர்னல் மெட்டபாலிசத்தை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த 2 மெரிடியனையும் டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து அக்யூபங்க்சர் பண்ணோம் அப்படின்னாலே அது இன்னும் பெட்டராக இருக்கும். மேம் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு ஃபேட்டி லிவரை மேனேஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் வந்து யோகா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பாடி வந்து பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷனுக்கு நம்மளுக்கு யோகா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரீதிங் எக்ஸசைசஸ், ட்விஸ்டிங் ஆசனாஸ் இது எல்லாமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். மினிமம் வந்து ஒரு வீக்குக்கு 150 to 300 மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸசைஸ், அது யோகாவாக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணுறீங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்ஸசைஸை உங்கள் ரொட்டீனில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா டயட்டில் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நிறைய ரா ஃபுட்ஸு, நிறையா லிவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோதெரப்பி ஹெல்ப் பண்ணும். ஹைட்ரோதெரப்பியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேஸ்ட்ரோஹெப்பாட்டிக் பேக் நம்ம கொடுக்கலாம், மட் பேக் கொடுக்கலாம், நியூட்ரல் இமர்ஷன் பாத் கொடுக்கலாம், ஸ்டீம் பாத் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து இன்டர்னல் மெட்டபாலிசத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் ஃபேட் மொபிலைசேஷனுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மட் பேக் கொடுக்கும்பொழுது அது இன்னும் டீடாக்ஸ் ப்ரொசீஜராக வந்து இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், ரிலாக்ஸேட்டிவ் டெக்னிக்ஸு இதெல்லாம் மூலியமாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மி பண்ணி நம்மளுடைய ஸ்லீப்பையும் வந்து நம்மளால் பெட்டர் பண்ண முடியும். ஓவராலாக நம்ம அந்த ரூட் காஸை நம்ம அட்ரஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணும்பொழுது யூ வில் ஹேவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட கோலாக இருக்கும் நேச்சுரோபதியில். ஃபேட்டி லிவர் பற்றி கிளியர் இன்சைட்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஜஸ்ட் வெறும் ஃபேட் அக்யூமுலேஷன் மட்டும் கிடையாது, உங்கள் இன்னர் மெட்டபாலிசமோட இண்டிகேஷன். இது டெம்பரவரியாக மேனேஜ் பண்ணாமல் ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணுறப்ப நேச்சுரலாக ரெக்கவர் பண்ணிடலாம். உங்களுக்கும் ஃபேட்டி லிவர் பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன் பர்சன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.